Welcome to Trichy Toronto. ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ட்ரிச்சி டு டொராண்டோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் லைஃப் அப்டேட்ஸ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு மேலே நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணவே இல்லை. ஸோ வாட் ஹேப்பன் டியூரிங் திஸ் 1 இயர் அண்ட் நிறைய திங்ஸ் நடந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் ஐ பிகின் வித் தேட், நான் வந்து ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப வந்து தேங்க் பண்ணணும். ஏன்னு சொன்னால் 1 இயராக நான் போஸ்ட் பண்ணலைனாலும் வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் குறையவே இல்லை. ப்ளஸ் நான் ரீசெண்டாக வந்து என்கேஜ்மெண்ட் செக் பண்ணும் போது லைக் அந்த யூடியூப்பில் வந்து ரீசெண்டாக யார் பார்த்துருக்காங்க, எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்கன்ற மாதிரி ஒரு டேட்டா இருக்கும். அது செக் பண்ணும்போது கூட ஸ்டில் தேர் வாஸ் ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட். ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். ஸோ அதை பார்த்துட்டு தான் எனக்கு பயங்கர என்கரேஜ்மெண்ட் ஆச்சு. சரி, திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த தடவை வைஷு வ்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லி ரீலான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து இருக்கும். ஸோ எல்லா லைஃப் அப்டேட்ஸ் பற்றியும் நான் ஒன்றா சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட், ஏன் வைஷு வ்ளாக்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இனிஷியலாக வந்து ட்ரிச்சி டு டொராண்டோ அப்படின்னு சொல்லி நேம் வச்சுருந்தோம். ஸோ அதுக்கான ரீசன் வந்து திருச்சியிலேருந்து வந்து டொராண்டோவில் செட்டில் ஆகி ஒரு நியூ மேரிட் கப்புளாக வந்து லைஃப் எப்படி இருக்குது அண்ட் ஒரு சின்ன பையனோட வந்து லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம இதில் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் வந்து ஒரு குட்டி எக்ஸ்ட்ரா மெம்பர் வந்திருக்காங்க, சான்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் பேபி. அவங்களுக்கு இப்போ 3 months ஓல்ட் ஆகுது அண்ட் வி ஆல் ஹாவ் மூவ் டு USA. லைஃப் அப்டேட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஜூன் 2024 தான் நம்ம சேனலில் வந்து லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோ, கேம்பிங் போயிட்டு வந்ததோட வீடியோ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ ஆஃப்டர் தேட் வந்து நான் ரிசைன் பண்ணிவிட்டு என்னோடய பையனை பார்த்துக்கிறதுக்கு சம்மர் ஹாலிடேஸில் அம்மாவோ இல்லை என்னோடய மாமியாருக்கோ வர முடியல. ஸோ சம்படி ஹேட் டு ஜம்ப் இன். ஸோ அதனால் ஐ ரிசைன். சரி, சம்மர் ஹாலிடேஸ் முடிச்சுட்டு அண்ட் தென் எனக்கும் நிறைய லீவ்ஸ் கிடைக்காது யூஸ்வலி அண்ட் வெக்கேஷனும் போய் ரொம்ப நாள் ஆச்சு. வித்யூத் வாசன்ட் ரெடி பிஃபோர். சரி, அவனும் இப்போ நிறைய பிளேசஸ் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தான். சரி, ஓகே, இந்த ஒரு 2 months வித்யூத்தோடையும் ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நிறைய பிளேசஸ் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து ஐ ரிசைன்ட் அண்ட் ஐ வாஸ் திங்கிங் டு ஸ்விட்ச் ஜாப்ஸ். சரி, அந்த பிரேக் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ நிறைய பிளேசஸ் வி வெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கேம்பிங்கில் தான் வி ஸ்டார்டட் அண்ட் தென் நாங்கள் வந்து இன்னொரு கேம்பிங் நாங்கள் 3 பேர் மட்டும் போனோம். அப்புறம் நியூயார்க் ரோட் ட்ரிப் போனோம். அப்புறம் மான்ட்ரியல் அண்ட் கியூபெக் ரோட் ட்ரிப் போனோம். ஸோ அதில் தான் இந்த வேல் வாட்சிங் அதெல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் போயிட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் ஐ காட் ப்ரெக்னென்ட். ஸோ இன்னொரு நம்ம ஃபேமிலி வந்து இப்போ க்ரோ ஆயிருக்கு. ஸோ 4 member ஃபேமிலி, கேர்ள் பேபி சான்வி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நேம் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க தான் ரீசன் ஃபார் நாட் அப்லோடிங் ஸோ ஃபார். ஸோ என்னோட ப்ரெக்னன்சி வாஸ் அ ஹெல்த்தி சேஃப் ப்ரெக்னன்சி தேங்க்ஸ் டு ஆல் த வெல் விஷர்ஸ் and elders and God, everybody who wish me and pray for my safe pregnancy. So என்னாச்சுன்னா எனக்கு கார்பல் டனல் சிண்ட்ரோம் சொல்லிட்டு இங்கே வந்து நர்வ்ஸ் வந்து பல்ஜ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் ப்ரெக்னன்சிலேயே எனக்கு இது இஷ்யூ இருந்தது. அதனால் ஐ குடண்ட் ஒர்க் லைக் 3 monthsக்கு அப்புறம் ஐ ஹேட் டு ரிசைன். சரி, இந்த ப்ரெக்னன்சியில் வந்து சரி எனிவே ஐ ஹேட் ரிசைன். சரி, திரும்ப போய் இதே மாதிரி ஏதாவது இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஐ டிசைடட் நாட் டு கோ அண்ட் ராம் வாஸ் ஆல்சோ இன் சேம் லைன். ஸோ நாங்கள் வந்து ஃபுல் ப்ரெக்னன்சி என்ஜாய் பண்ணுவோம். லேஷர்லியாக வந்து இந்த இது ப்ரேயர்ஸ் படிக்கிறது குழந்தைக்கு நிறையா வீடியோஸ்லாம் நான் கேட்பேன். ஸோ தோஸ் திங்ஸ் நம்ம வில் டூ தேட் and take this pregnancy leisurely and also I can spend a lot of time with Vidyut before the new baby comes in ங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் I didn't go back to work. But because of this carpal tunnel என்னால் வந்து வீடியோஸ் வந்து ஒர்க் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. ப்ளஸ் அஃப்கோர்ஸ் பேபி வந்து ஜூலையில் பிறந்தாங்க. ஸோ பேபி பிறந்த போது என்னால் வந்து ஆப்வியஸ்லி ஐ நீட் சம் டைம் டு ஹீல். ஸோ இப்போ வந்து 3 months ஆச்சு அண்ட் பேபி கொஞ்சம் ஓரளவுக்கு ஷீ இஸ் ஓகே அண்ட் அவங்க நேப் டைம்ஸ் நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ நமக்கு வந்து வேலை செஞ்சே பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ நேப் டைம்ஸ் அப்போ வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. பட் ஐ ஹாவ் டு சிட் நியர் ஹர் இல்லையா.
சரி அந்த டைமை நம்ம ப்ரொடக்டிவாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேனல் திரும்ப ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி அதை ரீலான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இப்போ நான் வந்து வீடியோஸ் வந்து போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைம் வந்து வைஷு vlogs அப்படின்னு சொல்லி ரீலான்ச் பண்ணலான்னு. ஏன் வைஷு vlogsனு ரீலான்ச் பண்ணலான்னா இன்னொரு அப்டேட் என்ன அப்டேட் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ஏப்ரல் அந்த ரேஞ்சில் வந்து ராம்கோ வந்து ஒரு நியூ ப்ரொப்போசல் வந்தது. வால்மார்ட் USA வந்து they wanted to take him in. So it was a transfer. So we were thinking about the transfer. சரி என்ன பண்ணலாம் இது பண்ணலான்னு and we worked out and looked like a good option at this point of time. சரி நம்மளும் ஒன்றும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணல அண்ட் it seemed to be a right thing to do. So we moved to US. So we are in Bentonville, USA, வால்மார்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸில். ஸோ அங்கேயும் வந்து செட் பண்ண அப்படி இப்படின்னு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அதனால தான் வந்து ட்ரிச்சி டு டொராண்டோ இல்லை, இப்போ ட்ரிச்சி டு டொராண்டோ டு USA. ஸோ அதனால வந்து வைஷு vlogs அப்படின்னு சொல்லிட்டு ரீலான்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ நீங்கள் ட்ரிச்சி டு டொராண்டோ சப்போர்ட் பண்ண மாதிரி வைஷு vlogsம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ப்ளஸ் நான் லாங் வீடியோஸும் இல்லாமல் முடிகிறப்பெல்லாம் வந்து ஷார்ட் வீடியோஸு ப்ளஸ் இன்ஸ்டாகிராமில் நான் ஓரளவுக்கு ஆக்டிவாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வைஷு vlogsன்ற ஒரு ஹேண்டலில். ஸோ நீங்கள் அதுலேயும் என்னை ஃபாலோ பண்ணலாம். அண்ட் வைஷு vlogs இந்த ரீலான்ச்லேயும் வந்து I'll try to upload videos. So I have, although in the 1 year வந்து break இருந்தாலும் we have a lot of videos recorded for the channel, like அந்த trips போனது ப்ளஸ் என்னுடைய ப்ரெக்னன்சி ஜேர்னி, அப்புறம் கேனடா டு US மூவ் பண்ணது, அது எல்லாமே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் ராம் ஹெல்ப் மீ ரெக்கார்ட் தோஸ். ஸோ அதெல்லாமே நான் 1 by 1 வந்து எடிட் பண்ணி ஸ்லோலி ஐ ஸ்டார்ட் அப்லோடிங். ஸோ ட்ரிச்சி டு டொராண்டோக்கு பண்ண சப்போர்ட் மாதிரியே நான் வைஷு vlogsக்கும் உங்களோட சப்போர்ட் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ட்ரிச்சி டு டொராண்டோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் staying active and welcome to the வைஷு vlogs subscribers. So yeah, so these are the updates that happened in my life. ஸோ கூடிய சீக்கிரமே இந்த மூவிங் வீடியோவோட நான் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி குட்டி குட்டி ஷார்ட்ஸ் வந்து நிறையா நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ until then, bye bye, take care.